டீசல் படம் பார்த்துட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மொக்கங்க, ஓப்பனா சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போரு, அதாவது எப்படா இன்ட்ரோல் வரோன்ற மாதிரி ஆகிட்டானுங்க. ஆனா வந்து கண்டென்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவானுங்க. அது கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே நடந்துரும். என்னன்னா அந்த க்ரூட் ஆயில் கடத்துற மாதிரி சீன் வரும். அதுல இருந்து என்னென்ன பிரச்சனை வருது, அதுல இருந்து என்னென்ன தட்டுப்பாடு வருது அப்படின்னு நம்ம எல்லாம் காட்டுவானுங்க. அது கொஞ்சம் பாக்குறமா இருக்கும். இதுல என்னன்னா அந்த பிளாஷ்பேக்னு ஒண்ணு காட்டுவாங்க. லவ் போர்ஷன் வந்துட்டு அதுக்கு ஹரிசலோட பிளாஷ்பேக் சொல்லிட்டு அது கொஞ்சம் பிளேடா போவோம். பத்தாவது இந்த ஹீரோயின் சீன்லாம் கொஞ்சம் டல்லா தான் போவோம். ஏன்னா ஹீரோயின் வந்து அதுல்யா ரவி வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை, நம்ம பாக்குற அளவுக்குலாம் ஹீரோயின் இல்லை. அதனால கொஞ்சம் மொக்கையா போவோம். எப்படா இன்ட்ரோல் வரோன்ற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பா வந்துடும். நீங்களே பேச ஆரம்பிச்சிருங்க உங்களுக்குள்ளேயே. சோ எப்போ படம் வந்து சூடு பிடிக்குது அப்படின்னா செகண்ட் ஹாஃப் தாங்க. உண்மையிலே சொல்றேன், செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு முக்கியம் இருந்ததோ செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் உள்ள வரும். எது சம்மந்தப்பட்ட அப்படின்னா அந்த க்ரூட் ஆயில்னால என்னென்ன பிரச்சனை வருது, ஸோ அந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, அதனால வந்து மீனவ மக்களுக்கு அங்க பைப் லைன் கடல் வழியா போட்டதுனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, மீன்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அதுங்களுக்கு என்ன வியாதி வரும், அதை சாப்பிட்றதுனால மக்களுக்கு என்ன வியாதி வரும், இந்த பைப் லைன் இருக்க அந்த மக்கள்லாம் கிராம மக்கள்லாம் எப்படி போராடுறாங்க, குப்பத்து மக்கள்லாம் எப்படி போராடுறாங்க, அந்த குப்பத்து மக்களை ஏரியா மாத்துற அளவுக்கு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. அப்புறம் வந்து தண்ணி பிரச்சனையை பேசியிருக்காங்க. தண்ணிக்கு வந்து பைப் மட்டும் 40 வருஷம் போட்டிருக்காங்க, பட் தண்ணியே விடாம வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டெர்லைட் பத்தி அந்த துப்பாக்கி சூட்லாம் கூட கொஞ்சம் டீட்டெயிலா அடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த அதானி போட்டிருக்காருல, அதானி துறைமுகம், அதை வந்து கீன்னு கீச்சிருக்காங்க. அவங்களால உள்ளே செய்யக்கூடாதுன்றதான் கதையேங்க. என்ன இங்க அதானின்னு வந்திருக்கு நம்மளதுல, இதுல வந்து பத்தான்னு பேர் வச்சிருக்காங்க. மற்றபடி வந்து ஓப்பனா வந்து மெசேஜ் எல்லாம் சோசியல் மெசேஜ் எல்லாம் ஏகப்பட்டது பேசியிருக்காங்க. முக்கியமா மீனவ மக்களோட பிரச்சனையா தான் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெருமை செய்கிற வகையில தான் எல்லாமே சீன்ஸ் எல்லாம் வருது. சோ வந்து உண்மையிலேயே வந்து இது வந்து தீபாவளிக்கு வர தகுதியுடைய படமானா தகுதியோட படம் தான். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் பாத்தீங்கன்னா சோசியல் மெசேஜ் வகையில, சோசியல் மெசேஜ் ஓப்பனா அரசாங்கத்துக்கு எதிர்க்கிற மாதிரி வந்து ஓப்பனாவே பேசியிருக்காங்க. அதனால வந்து இது வந்து உண்மையிலேயே தீபாவளிக்கு வரவேற்கிறேன். ஒரு மினி கத்தி படம் பார்த்த மாதிரி இருந்ததுங்க. உண்மையிலேயே வந்து கத்தி படம் தீபாவளிக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி சின்னதா லோ பட்ஜெட் கத்தி பார்த்த மாதிரி இருந்தது. இன்னும் கத்தி படம் த்ரூ அவுட்டா நல்லா இருக்கும், தளபதி பக்காவா சூட்டா இருக்கும், மாஸ் கலந்து பயங்கரமா இருக்கும். இதுல வந்து அரிசியில் எனக்கு சுத்தமா அந்த வட சென்னை ஸ்லாங்கே வரலங்க. அவரு கொஞ்சம் லோக்கலா இருக்காப்புல, சாரி சாக்லேட் பை மாதிரி இருக்காப்புல, அதனால அந்த லோக்கல் கேட்டப்பே அவருக்கு சுத்தமா வரவே இல்லை. தனுஷ் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கானுங்க, சுத்தமா பார்க்கவே முடியல. அதெல்லாம் அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த கதை சோசியல் மெசேஜ் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால செகண்ட் ஹாஃப் பாக்குற மாதிரி இருக்கு. இல்லைன்னா படம் சுத்தமா படுத்துருவாங்க, படுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து எல்லாரும் ஏச்சி போற அளவுக்குலாம் வந்து நிலைமை வந்திருக்கு. அதனால வந்து அந்த சோசியல் மெசேஜ் வச்சுதான் படத்தை வந்து இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இல்லைன்னா அந்த 2 நாள் ஓடுறது கூட படம் வந்து வேலைக்கு ஆகாது. ஆனா இந்த மெசேஜஸ் ஓப்பனா சொல்றானுங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ற சீன்ஸா ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அந்த மக்கள் பிரச்சனை பேசுற சீன்ஸா இருக்கட்டும், அதுல போற பிஜிஎம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அந்த பீர் சாங்குன்ற ஒரே ஒரு சாங் தான் வந்து கேட்கற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கேட்க நம்மளுக்கு அப்படியே மைல்டா அப்படியே எங்கேயோ எடுத்துன்னு போயிடும். ஆனா அதை வந்து விஷுவலா நல்லா இருக்கு அப்படின்னா விஷுவலா அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, நல்லா இல்ல. ஆனா சாங் சூப்பரா இருக்கு. ஹரிஸ்வேல் ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குங்க, அது வந்து எஸ்டிஆர் பாடியிருக்காரு. அது வந்து சுத்தம் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, கேட்கற மாதிரி கூட இல்லை, பாக்குற மாதிரியும் இல்லை, ரொம்ப டல்லா தான் இருக்கும். ஸோ இதனாச்சும் பார்க்கும்போது ஒரு பழைய படம் பார்த்த ஃபீலிங் தான் வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது. செகண்ட் ஹாஃப்லயும் அந்த கத்தி படம் பார்த்த ஃபீல் தான் அப்படியே இருக்கும். ஆனா இதுல புதுசா அந்த க்ரூட் ஆயில் வச்சு நிறைய பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து அரசியல் எப்படி நடக்குது, ஆட்சி மாற்றமே இதனாலலாம் ஏற்படும் அப்படின்னு அவங்க எல்லாம் காட்டுறாங்க. ஸோ அதனால வந்து அதோட எஃபெக்டிவ்னஸை காட்டியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இதை வந்து பெட்ரோல் டீசல் போடுறவங்க அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பா ஒரு வாட்டி வச்சு பார்க்கணும். குழந்தைங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் அறிவுலாம் வளர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து அந்த ஃபியூச்சர்ல என்ன இருக்கும், ஃபியூச்சர்ல வந்து பெட்ரோல் டீசல் இருக்காது, எலக்ட்ரிக் தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவா பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகளை வந்து அந்த அந்த பிசினஸ் புத்தி வச்சுன்னு வருவானுங்களா, அதான் அந்த அதானி அந்த மாதிரி ஆளுங்கலாம் எப்படி வந்து அதை யூஸ் பண்றானுங்க, மக்களை ஏமாத்தி எப்படிதான் இது பண்றானுங்க, மக்களை வந்து எப்படி பலியாடா ஆக்குறாங்க அப்படின்றதுதான் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இதுக்குன்னே வந்து நான் டேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி படத்தை வந்து ஒத்துக்கணும் பண்ணதுக்கும் ஹரிசன் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். இன்னும் ஹரிசன் ஒரு செட் ஆகல, வேற யாருன்னா ஹீரோ பண்ணி தான் இன்னும் ரொம்ப தரமா இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ மொத்தத்துல டீசல் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா இல்லைங்க. இது டீசல் தீபாவளியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் மற்ற 2 படம் தான். பைசன் பார்த்தேன், பைசன் ரொம்ப நல்லா இருக்கு. பைசன் வந்து படம் நல்லா இருக்கு, ரியாலிட்டியா இருக்கு, பக்காவா இருக்கு, மோட்டிவேஷனல் படமா இருக்கு. ஓகேங்களா. டீசல் கண்டிப்பா இது டீசலுக்கான தீபாவளி கிடையாது, இப்படி நான் சொல்லிக்க. ஒன் டைம் அந்த சோசியல் மெசேஜுக்காக ஒன் டைம் பார்க்கலாம், ரிப்பீட் வாட்சி கண்டிப்பா கிடையாது டீசல்.